சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நடந்தா நல்லா இருக்கும் சார். இங்க பாருங்க, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஊரு கட்டுப்பாடுனா எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஊரை விட்டு தள்ளி வச்ச துளசியையும் அவங்க குடும்பத்தையும் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர விட மாட்டோம். அதுல நீங்க உறுதியா இருந்தா போதும். கீழக்கரங்கிற ஊர்ல துளசியும் அவ குடும்பமும் தலைமறைவா இருக்கிற விஷயம் அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் வீரசிங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. இப்ப என் புருஷனும் வீரசிங்கமும் கீழக்கரைக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வர போயிருக்காங்க. இங்க பாரு பொன்னி, சின்ராஸ் மேல நாங்க நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கோம். அதுக்காக அவர் எது செஞ்சாலும் அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. என் புருஷனா இருந்தாலும் ஊர் கட்டுப்பாட்டை மீறத நானே ஏத்துக்க மாட்டேன். துளசியும் அவ குடும்பத்தையும் என் வீட்டுல தான் கொண்டு வந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சின்ராஸ் அவன் தங்கச்சியும் அந்த குடும்பத்தையும் ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தா முதல்ல ஊரு இலையில காலடி எடுத்து வைக்கவே விட மாட்டோம். அதுக்கப்புறம் தானே உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வர முடியும். அவங்கள ஊர் இலையிலே தடுத்து நிறுத்துருவோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு கட்டுப்பாட்டை மீறிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு ஊர் கட்டுப்பாடுன்னு காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வரோம். இன்னைக்கு என் புருஷனை எதுவும் கேட்காம ஊருக்குள்ள விட்டீங்கன்னா அப்புறம் ஊருன்னு ஒரு கட்டுப்பாடு இல்லாம கெட்டு குட்டி செவரா போயிரும். யாரா இருந்தாலும் கட்டுப்பாட்டை மதிச்சுதான் நடக்கணும். இல்லன்னா அவங்களையும் ஊரை விட்டே தள்ளி வைக்கணும். அது சின்ராசனாவே இருந்தாலும் சரிதான். அதனால நீங்க எல்லாரும் ஊர் எல்லைக்கு போய் தயாரா இருங்க. துளசியும் அவ குடும்பமும் வந்தா ஊர் எல்லையில காலடி எடுத்து வைக்க முடியாம அப்படியே அடிச்சு விரட்டிடணும். அப்படி செஞ்சாதான் ஊர்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கும். ஊர் கட்டுப்பாட்டை மீறக்கூடாதுங்கிற பயம் வரும். தப்பு செஞ்சது புருஷனாவே இருந்தாலும் ஊருக்காகவும் நியாயத்துக்காகவும் நிக்கிற பொன்னி சொல்றதா சரி. பொன்னி என்ன சொல்லுதோ அதையே நாம எல்லாரும் செய்வோம். எனக்கு மட்டும் ஊர் மேல அக்கறை இருக்காதா? ஊருக்குள்ள இந்த மாதிரி கட்டுப்பாடு மட்டும் இல்லன்னா அடிதடி திருட்டுன்னு ஊரே சுடுகாடா மாறி போயிடும். அப்படிலாம் போக விட்டுற மாட்டோம். சின்ராஸ் மட்டும் அவன் தங்கச்சியும் அவன் குடும்பத்தை கூட்டிட்டு வரட்டும். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ நீங்க என் புருஷனோட தங்கச்சியும் அவ குடும்பத்தையும் அடிச்சு வரட்ட தயாரா இருக்கீங்க, அப்படிதானே? சரி, நம்ம எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. ஆனா இந்த ஊர் பெரியவரு எப்பவும் என் புருஷனுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. அதனால முதல்ல அவரோட கருத்து என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவரை நமக்கு சாதகமா கொண்டு வரணும். இல்லன்னா அவங்கள நம்ம ஊருக்குள்ள வர விட்டுருவாரு. அதனால யாராச்சும் போய் ஊர் பெரியவரை கூட்டிட்டு வாங்க. போங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். வாங்க தலைவரே, உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ஐயா என்ன நீங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, நாம செஞ்ச தப்புக்கு உடனே மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஐயா, எங்களை பத்தி உங்ககிட்ட சொன்னவங்க நீங்க நம்புற மாதிரி பொய் சொல்லிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லைங்க, அந்த பொம்பளை உங்களை பத்தி சொன்னதும் அது நிஜமா பொய்யான்னு நானும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கணும். அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உடனே இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அது என் தப்பு தானே? பரவாயில்ல தலைவரே, நீங்க என்கிட்ட சொல்லி நான் இவங்களை விசாரிச்சதுனாலதான் எல்லா உண்மையும் வெளியே வந்துச்சு. இவங்களும் நல்லவங்கன்னு தெரிஞ்சது. ஐயா, இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்களாவது சொல்லுங்க ஐயா. என் அண்ணனும் எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் எங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்களாம். அவங்க கூட அனுப்ப வேண்டான்னு நீங்க சொல்லுங்க ஐயா. ஆமாங்கய்யா, எங்களுக்கு எங்க ஊருக்கு போக கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க சொன்ன இன்ஸ்பெக்டர் கேப்பாருங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா, நாங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க வந்துட்டோம். திரும்பவும் அதே ஊர்ல போய் வாழ்றதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க. இத உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவரும் துளசியோட அண்ணனும் ஒத்துக்கிட்டா நீங்க தாராளமா இங்கேயே இருக்கலாம். யாரு வேணாம்னு சொல்ல போறாங்க?
இல்லைங்கய்யா, அண்ணன் என்னை விட்டுட்டு போக மாட்டாரு. கையோட கூட்டிட்டு போவனதான் அடம் பிடிப்பாரு. எனக்காக என் அண்ணன் பட்ட வேதனையெல்லாம் போதும். அவருக்கு இனிமே நான் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் இந்த மாதிரி சட்ட சிக்கல் வர்ற பிரச்சனையில நான் தலையிட முடியாதும்மா. இன்ஸ்பெக்டர் முடிவு தான் என் முடிவும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? நான் சொல்றது சரிதானே? அண்ணா வந்து ஊருக்கு போலான்னு கூப்பிடுறப்போ அதுகிட்ட வர முடியாதுன்னு எவ்வளவு கெஞ்சி சொன்னாலும் சமாதானம் ஆகாதே. அத மனசு மாறி விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல தானே முடிவா நிக்கும். இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஆனாலும் அண்ணன் கிட்ட போராடி இங்கே இருக்க பார்க்கணும். ஆனா நானும் உங்க கூட தான் இருப்பேன். நான் போக மாட்டேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்களோ அதே வேலையை நானும் பாக்குறேன். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கேயும் நானும் தங்குறேன். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையும் நான் சாப்பிடுறேன். என் தங்கச்சியோட முகத்தை பார்த்தா எனக்கு போதும். என் தங்கச்சி முகத்தை பார்த்து அப்படியே உங்க கூடயே இருந்துடுறேன். அங்கெல்லாம் போக மாட்டேன். வாங்க எல்லாம் இங்கே இருந்துடலாம். அண்ணே, உனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு தலையெழுத்தா இது? உனக்கு தலையெழுத்தா? இல்ல மாமாவுக்கு தலையெழுத்தா, அத்தைக்கு தலையெழுத்தா, இல்ல மாப்பிளைக்கு தான் தலையெழுத்தா? சொல்லு குட்டிமா. உனக்கு இது தலையெழுத்துனா எனக்கு இதான் தலையெழுத்து. உனக்கு இது தலையெழுத்து இல்லைன்னா எனக்கு இது தலையெழுத்து இல்லை. உனக்கு எதுவாதான் எனக்கும் அதான். இல்ல நான் சொல்றத கேளு. தங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மச்சான் எப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. அதான் அவர் தான் சொல்றாருல, அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எல்லாரும் நம்ம ஊருக்கு போவோம். அங்க என்ன நடந்தாலுமே பாத்துக்கலாம். ஊருக்கு பயப்படுற மாதிரி நம்ம எந்த தப்புமே செய்யல. நம்ம சொத்தை வித்து அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குறோம். நம்ம எதுக்கு திருட மாதிரி ஓடி ஒழியணும்? அதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி அங்க என்னதான் நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். ராஜபாண்டி எடுத்ததுதான் சரியான முடிவு. நீங்க என்ன சொல்றீங்க துளசி? அண்ணனும் தங்கச்சியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறப்போ ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறதுல எனக்கு கூட விருப்பம் இல்லை. எங்க இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும். அப்புறம் என்ன துளசி, இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து சின்னரசோட நல்லாத்தூருக்கு வரீங்களா, இல்ல சின்னரசை இதே ஊர்ல விட்டுட்டு நான் மட்டும் நல்லாத்தூருக்கு போட்டுமா? என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லுங்க. அங்க வரோம். அம்மா, பெத்தவங்க மேல கூட பாசம் வைக்காத இந்த காலத்துல கூட பிறந்தவங்க மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. சார், ஃபார்மாலிட்டிஸ்லாம் உங்களுக்கே தெரியும். நோட் எடுத்துருவோம். ஓகே சார். சின்ராசு, நீங்களாம் வெளில வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். வா குட்டிமா, வாங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ணே, பொன்னி அங்க ஏதாவது? சின்ராசு, போலீஸ் அவங்க கடமையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. சரி சார். அந்த திவாகரையும் இந்துஜாவையும் அரெஸ்ட் பண்றதுக்கு இந்த ஊர் எஸ்பி ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காராம். அவங்க கிட்ட போய் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க, எப்படி ப்ரொசீட் பண்ண போறாங்கிறத கேட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு வரேன். நீங்க துளசியை கூட்டிட்டு பத்திரமா ஊர் போய் சேருங்க. ரொம்ப நன்றி சார். என் தங்கச்சி உசுரை நீங்க காப்பாத்துனீங்க சார். என் உசுரை நீங்க எத்தனையோ தடவை காப்பாத்திருக்கீங்க. நன்றி சார். எனக்கு போய் எதுக்கு நன்றிலாம் சொல்றீங்க? நான் என் கடமையை தானே செஞ்சேன்.
பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். சரிங்க சார். போலாம். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. நான் என் வண்டியிலேயே பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிடுறேன். வாங்க வாங்க போலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் ஐயா. என் புருஷன் துளசி தெரியுமா சின்ராஸ் தம்பி, துளசியையும் அவ குடும்பத்தையும் இந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு வரதா தகவல் கேள்விப்பட்டேன். இந்த பாருங்க ஐயா, சின்ராசா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, ஊரு கட்டுப்பாடு தான் முக்கியம். அதை நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது. ஆமாங்கய்யா, நம்மள மீறி சின்ராசு அவங்க தங்கச்சியும் அவங்க குடும்பத்தையும் எப்படி நம்ம ஊர் எல்லையை தாண்டி கூட்டிட்டு வரான்னு பாத்துருவோம். ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒழுங்கா இருக்கிறதுக்கு காரணமே ஊர் கட்டுப்பாடு தான். அந்த கட்டுப்பாட்டை என் புருஷன் உடைச்சா அதை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? எல்லா விதிமுறையும் சொல்லி கொடுக்கிற சின்ராசு இப்படி பண்றதுதான் மனசுக்கு வேதனையா இருக்கு. சின்ராஸ் அவர் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசத்தானதான் இப்படி பண்றாரு. தங்கச்சிக்கு ஒண்ணுனதான் உயிரை விடுவாரு. ஊரை விட்டு தள்ளி வச்ச அவங்கள தங்கச்சியும் ராஜபாண்டி குடும்பத்தையும் எப்படியாவது ஊருக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும்னு பாக்குறாரு. அது அவர் நினைச்சா மட்டும் போதுமா? அவரையும் சேர்த்து தானே இந்த ஊர் இருக்கு. கட்டுப்பாடுங்கிறது அவருக்கும் தானே. துளசி குடும்பத்தை நம்ம பிடிக்காம ஒன்னும் ஊரை விட்டு தள்ளி வைக்கல. ஊருக்காரங்க பணத்தை அபகரிக்க பார்த்தாங்க. அதுக்காக தானே அவங்கள தள்ளி வச்சிருக்கோம். இருங்கப்பா, எல்லாரும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. சின்ராஸ் தம்பி இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. ஏன் பல பேருக்கு அவரோட கை காசை கொடுத்து கூட உதவி பண்ணிருக்காரு. இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும்ல. ஐயா இங்க பாருங்க, துளசி குடும்பம் ஊருக்குள்ள வரத்துக்கு யார் ஆதரவா இருந்தாலும் அவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கணும். அதான் நம்ம ஊரோட வழக்கம். அது மாதிரி தான் இப்பவும் எப்பவும் கடைபிடிக்கணும். கடையை விட்டு வெளியே போங்க, அப்புறம் என்னையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. போங்க வெளியில போங்கன்னு சொல்றேன்ல. அண்ணே அண்ணே, இந்தாங்க லிஸ்ட். எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட்டி வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். உங்க லிஸ்ட வேணாம், உங்க வியாபாரமா வேணாம், முதல்ல கிளம்புங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? இவ்ளோ பெரிய வியாபாரத்தை வேணான்னு சொல்றீங்க? இந்த வியாபாரத்துக்கு ஆசைப்பட்டா கடையை மொத்தமா இழுத்து மூட வேண்டியதுதான். ஊர்ல உங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏங்க என்னங்க இது அநியாயமா இருக்கு? எந்த கடைக்கு போனாலும் ஊர் கட்டுப்பாடுன்னு விரட்டுறீங்க. ஆமா, என்ன பெரிய ஊர் கட்டுப்பாடோ. அதெல்லாம் ஊரோட வச்சுக்க வேண்டியதானே. ஏன் கடைக்கெல்லாம் கட்டுப்பாடு போடுறீங்க? நீ வா பொண்ணி, நம்ம போலாம். வேற கடையை பார்க்கலாம் வா. ஒரே தாகமா இருக்கு, இளநீ குடிச்சிட்டு போலாமா? சரி வா. அண்ணே 2 இளநீ கொடுங்க. இளநீ இல்ல, ஒன்றும் இல்லை. ஏன் இல்ல? உங்களுக்கு என்ன புதுசா சொல்லணுமா? அதான் ஊர் உங்களை தள்ளி வச்சிருக்கல. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே. உங்களுக்கு இளநீ கொடுத்தா என்ன ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாங்கம்மா. என் பொழப்ப கெடுக்காதீங்க, போங்கம்மா. என்ன பொண்ணி இது? பொன்னி, தோ ஊர் பெரியவங்க வராங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஐயா வாங்கய்யா, நீங்களே இந்த அநியாயத்தை கேளுங்க. ஒரு கடைக்காரங்களும் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மா பொன்னி, இந்த ஊர்ல என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஒரு பொருள் உன்னால வாங்க முடியாதுமா. ஐயா, துளசியும் அவ குடும்பமும் தப்பு செஞ்சாங்க. அவங்கள ஊரை விட்டு தள்ளி வச்சுங்க சரி. எங்களுக்கு ஏன் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? தப்புதாம்மா. ஊரை விட்டு தள்ளி வச்ச துளசியையும் அவ குடும்பத்தையும் அவன் புருஷன் சின்ராசு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்காருல்ல. அதனால தானே உங்களையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கோம். இங்க பாருங்க, ஒருத்தரும் இங்க உங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு நாளைக்குயா இப்படி கட்டுப்பாட்டுல வச்சிருக்க போறீங்க? இங்க பாருங்கம்மா, துளசியையும் அவ குடும்பத்தையும் சின்ராசு வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் உங்களுக்கெல்லாம் இதான் நிலைமை. வாயா போலாம். அப்போ இது வேலைக்காவாது. சின்ராசாவது துளசியை வெளியே அனுப்புறதாவது. இதுக்கெல்லாம் என் புருஷன் தான் காரணம். அவரை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஆமா, அவனை உன்னால என்ன பண்ண முடியும்? அவன் தான் தங்கச்சி தங்கச்சின்னு ரொம்ப உருகுறானே. அவர் தங்கச்சியும் அவ குடும்பத்தையும் அடிச்சா இவருக்கு வலிக்கும்ல. அததான் இப்ப பண்ண போறேன். நீ வந்து வேடிக்கை பாரு.
வீட்ல வேற கூட்டம். வேளைக்கு மூட்டை மூட்டையா வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இதுல கொடக்காரனுங்க வேற சதி பண்றானுங்க. பெரிய இவனுங்க. ச்சீ, வா போலாம். கெட்ட கெடுக்க 2 கட்டப்பை வேற எடுத்துட்டு போகணும். அத்தை, நீங்க சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையின் நானும். நீ தட்டு தட்டா அவங்களுக்கு வையி, அவங்க நல்லா வயிறு முட்டை முட்டை சாப்பிடட்டும். எவன் குடி எப்படி கெட்டு போனா உங்களுக்கு என்ன? பொன்னி, பார்த்து பேசு. பதிலுக்கு நான் பேசினேனா உன் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுப்பேன். நீ என்ன இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? சமைச்சத ஃபுல்லா நீங்களே உங்க வயித்துக்குள்ள திணிச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன போய் மண்ணைய தின்றது? ஏண்டி, உங்களுக்கு சேர்த்துதான் சமைச்சு வச்சிருக்கு. ஏண்டி இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? நீ பேசாம இரு. இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அத்தை, மாமா, நீங்க ஏன் பாதியில எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல மருமகளே, சாப்பிட்டது போதும். போதும்ல, வயிறு நிறைஞ்சு போச்சு. பொன்னி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? உன் பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்க. இப்ப இந்த வீட்ல என்ன குறைச்சல்? எல்லாமே இருக்குல்ல. காசு பணத்துக்கு பஞ்சம்? காசு பணத்துக்குலாம் எந்த பஞ்சமும் இல்ல. அத வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? பசிக்கிறப்போ பணத்தைய கிழிச்சு கிழிச்சு திங்க முடியும். பணத்தை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனா ஒரு கடைக்காரனும் ஒரு பொருளும் கொடுக்க மாட்டேங்கிறான். எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? நல்லா கேக்குறியே, ஒண்ணும் தெரியாத விளையாட்டம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச உங்க குடும்பத்துக்கு, இந்த வீட்ல அடைக்கலம் கொடுத்த பாவத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் எங்க வயித்துல அடிக்கிறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு கடை ஏறி போனதுதான் மிச்சம். திருடனை பார்த்த மாதிரி எங்களை விரட்டி விரட்டி அடிச்சாங்க. அவமானப்பட்டு திரும்பி வந்திருக்கோம். ஊரே சேர்ந்து உங்களோட சேர்ந்து எங்களே ஒதுக்கி வச்சிருக்கு. அப்போ நாங்க என்ன பண்ண முடியும்? இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆக்கி தின்னு நீங்களே காலி பண்ணிட்டீங்கன்னா நாங்க வயித்துல ஈர துணியை போட்டுட்டு படுக்க முடியுமா? இத நான் சொன்னா அப்படியே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுல? என்ன சாப்பிட நினைச்சுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? அண்ணே, ஒண்ணும் இல்ல. பாப்பா, இந்த வீட்ல ஆளுங்க இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுது. நானும் எவ்வளவு வேலையை தான் பாக்குறது. கொஞ்ச நேரம் ஓய்வு இருக்கா? பம்பரமா சுத்தி வேலை செய்யறேன். 3 வேலையும் சமைக்கிறது, பீட கூட்டி ஒதுங்க வைக்கிறதும், கிச்சன்ல பாத்திரத்தை கழுவி அடிக்க வைக்கிறது, செய்ய செய்ய வேலை ஓயவே மாட்டேங்குது. சித்தி, நான் இங்க இருக்கேன். வரணுமா? இதோ வரேன். சித்தி, இந்தாங்க. இந்த துணியெல்லாம் அடிச்சு துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி வச்சிருங்க. இல்ல பொன்னி. என்ன சித்தி? இதோ வரேன் சித்தி. செண்பகம் சித்தி வேற ஒரு வேலையும் தனியா பண்ணாது. எல்லாத்துக்கும் என்னதான் கூப்பிட்டு இருக்கும். நீங்க இந்த துணியெல்லாம் துவைச்சிருங்க. இதோ வந்துட்டேன் சித்தி. நீங்க துவைச்சிருங்கண்ணே. தோவடி செல்லத்தாயி, எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். கை வலிக்க வலிக்க நல்லா தொவ.
என் மனசு வலிச்சதை விட உன் கை வலி ஒன்னும் ரொம்ப பெருசு இல்ல. இதே மாதிரி நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு வேலை பார்த்தேன்னு வையி, பிச்சை எடுத்து பழைச்சாலும் பரவாயில்லன்னு இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு திரும்பி பார்க்காம ஓடி போயிருவீங்க. இந்த வீட்ல நீங்க திங்கிற ஒவ்வொரு கைப்பிடி சோத்துக்கும் நீங்க வேலை செஞ்சே ஆகணும். அச்சோ, காத்து என்னாச்சு மாமா? காத்து இறங்கிரு. இங்க பஞ்சர் கடை எங்க இருக்கு? கடை இந்த பக்கமா தான் போனோம். அப்போ அது வரைக்கும் நம்ம தள்ளிட்டு போணுமா? வேற என்ன பண்றது, அதான வழி. வா வா வா. அண்ணா, முன்னாடி ஒரு காத்து இறங்கிடுச்சு, அது பஞ்சர் நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். இங்க எல்லாம் பஞ்சர் ஓட்ட முடியாது, வேற எங்கேயாச்சும் போய் ஓட்டிக்க. அண்ணே, ரொம்ப தூரத்துல இருந்து தள்ளிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் பஞ்சர் ஒட்டி கொடுங்கண்ணே. ஒரு தடவை சொன்னா புரியாதா? வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போங்க பஞ்சர் ஓட்டுறதுக்கு. அண்ணா, நீங்க வேலையா இருக்கீங்கன்னு தெரியுது. நான் இப்ப இன்னொரு கடைக்கு போனோம்னா ரொம்ப தூரம் போனோண்ணே. இங்க பாருப்பா, ஊரு கட்டுப்பாட்டை மீறி உன் வண்டிக்கு பஞ்சர் போட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் என் குடும்பத்தை தள்ளி வச்சிருவாங்க. என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதப்பா, போப்பா. ஏங்க, இப்ப நான் என்ன கேட்டேன்னு ஆளுக்கு ஊர் பஞ்சாயத்து ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இருங்க, எதுக்கு வேணா இவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு பஞ்சர் போறதுக்கு என்ன பேச்சு பேசுங்கிறான் பாரு. மாமா இருங்க, வேணா சண்டை போட வேண்டாம், நீங்க வாங்க போலாம். இவனெல்லாம் இதே வேலையா போச்சு. மாமா பிரச்சனை வேண்டாம், வாங்க நம்ம போலாம். மாமா என்ன, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? சரி உட்காரு. வாங்க மாமா, நீங்களும் வந்து உட்காருங்க. இல்ல நீ போய் உட்காரு போ. இவனுங்களெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மச்சான் இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காப்ல, நன்றி கேட்டவனுங்க. மச்சான் இந்த வாழ்க்கை ஃபுல்லா இந்த ஊர் தான் எல்லாமே நினைச்சு எல்லாமே பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரா இருக்குது காரணமே இல்ல, மச்சான் தான் காரணம். கொஞ்சம் கூட மண்டையில ஏத்திக்காம இவனுங்கெல்லாம் ஏன் தான் இப்படி பண்றானுங்கன்னு தெரியல. ஏமாத்திட்டோம் அதை ஏமாத்திட்டோம் ஊரை ஏமாத்திட்டோம்னு சொல்றானுங்களே, என்ன ஏமாத்திட்டோம்? எல்லாரும் குடிசை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கானுங்களே, அவனுங்களாம் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கலாம் தான் நீ எண்ணம் போட்ட. ஆனா நல்ல எண்ணத்துக்கான பரிசு பத்தியா? ஐயோ, ஒவ்வொருத்தன் எப்படி மோசமா நடந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க தான் எல்லாருமே நம்பிக்கை துரோகிங்க, பண்ணது கூட நினைச்சு பார்க்காம. ச்சே, செலா செலா, ஐயோ பார்த்து வரக்கூடாது. எந்திரி எந்திரி. என்னம்மா நீ, பார்த்து வரக்கூடாது. இதை வேற பார்த்தா அவ வேற என்ன கத்துவாளோ. என்னம்மா நீ, வா 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 செல்ல, பார்த்து வரக்கூடாதுமா. என்ன இப்படி முடியாம இருக்க? உட்கார், இங்கே இரு, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏமான இந்த ஊருக்குப்பா
என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நான் விட்டுருக்க மாட்டேன். இங்கே வரப்பா பண்றது இந்த ஊருக்கார பையில கொஞ்சம் கூட விசுவாசம் சொல்லாதீங்கப்பா. தங்கச்சி கம்பெனிக்காரங்கள்ட்ட காசு கொடுத்து ஏமாந்துச்சு. அதுக்காக தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்து செட்டில் பண்ணி சொல்லப்பா. அப்புறம் மறுபடியும் தங்கச்சியை பேசிக்கிட்டே இருக்காங்கப்பா. அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இது என்னன்னா இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு தெளிவா தெரியுது. சின்ன வயசுல எங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி குறை சொல்றாங்க? இது கேட்க வந்து எனக்கு ஒன்னோட அதிகமா கோவம் வருது. கோவப்படம் நான் சும்மா இருக்கிறேன். ஏப்பா சின்ராசு, தங்கச்சி விஷம் வைக்கல, கம்பெனிக்கு மைக் கொடுக்கிட்ட மைக் வேணாப்பா. ஏப்பா தங்கச்சி விஷம் வைக்கல, கம்பெனிக்கார தான் வச்சான்னு எல்லாருக்கும் தெரியும். சொல்லியும் தங்கச்சி போற வரப்பெல்லாம் சாணப்பட பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இங்க வரு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, நமக்கு நியாயம் கிடைக்குது. நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி காட்டணும். அக்கா எவ்வளோ காச்சு? 650. ஏப்பா எல்லாமே தீரேட்டா இருக்க. சும்மாறா சொன்னதே திருப்பி திரும்ப சொல்லிட்டு என்னங்கக்கா வரேங்க்கா. சரிப்பா. போ போ போ. இந்தாம்மா குடி, பார்த்து மெதுவா. காத்து கொஞ்சம் விசிட்டுமா? செல்லாம், உன்னால தான் முடியல. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா வேலையை பார்த்துருக்கலாம்ல. இல்லைங்க, நம்ம துணியை துவைக்கிறப்பவே கை காலெல்லாம் அடைஞ்சு போறது மாதிரி வலி. இதுல பொன்னி வேற ஒரு மூட்டை துணியை கொண்டு வந்து போட்டு துவைக்க சொன்னா, அதையும் கஷ்டப்பட்டு நான் துவைச்சு காய போட்டேன். அத இன்னும் வலி அதிகமாயிருச்சு. அதை துவைச்சு முடிச்சு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு கூட பாத்திரத்தை அள்ளி போட்டு இதெல்லாம் கழுவி வைன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்னால பதிலே பேச முடியலங்க. என்ன பண்றது? நம்ம வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. பொன்னி, உன் சித்தியோட வயசு என்னன்னு உனக்கு தெரியல. அளவுக்கு மீறி வேலை கொடுத்தா அவளால எப்படி பண்ண முடியும்? துணி துவைக்கிறது, பாத்திரம் துவைக்கிறதுன்னு எவ்வளவு வேலை தான் அவளால செய்ய முடியும்? ஏதாவது வேலை செய்யணும்னா என்கிட்ட கூட சொல்லுமா, நான் செய்யறேம்மா. அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மயக்க வந்து வீழ போயிட்டான். நல்ல வேலை நான் டக்குன்னு போய் புடிச்சிட்டேன். இல்லைன்னா அவளுக்கு என்னமா ஆயிருக்கும்? உங்க பொண்டாட்டி அப்படி என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டாங்கன்னு இப்படி வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் துணி துவைச்சது, 4 பாத்திரம் கழுவி வச்சதுல முடியாம போயிடுச்சா? பா, மொத்த குடும்பமும் என் வீட்டுல வந்து உட்காந்துட்டு திங்கிறீங்கல்ல? தின்ன சோறு நல்லா ஜீரணமாகணும்ல? அதுக்கு வீட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். என்னமோ நீங்க பெருசா பேசுறீங்க. இங்க பாரு பொன்னி, என்ன வேலை செய்யணுமோ சொல்லு சொல்லு, அதை நாங்க செய்யறோம். அத வயசுக்கு தகுந்த மாதிரி கொடு. இந்த நிலைமையில அவளுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? உன் பொண்டாட்டியை விட வயசானவங்க எல்லாம் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு நல்லாதான் இருக்காங்க. 2 துணியையும் 4 பாத்திரத்தையும் கழுவிட்டா உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? எல்லாம் நடிப்பு சித்தி, எல்லாம் நடிப்பு. அண்ணா புளி. என்ன அண்ணன் சொல்ற? பாய முடி. அண்ணா புளி வேணும், இருக்குப்பா. காஞ்ச மிளகா வேணும், பூண்டு வேணும், போட்டுடலாம். மஞ்சத்தூள் வேணும், அப்பளம், அப்புறம் மசாலா பொடி. இது எல்லாமே ஒவ்வொரு கிலோ வேணும். சரிப்பா, போட்டுருண்ணா. டேய், கேட்காமலாம் விட்டுற மாட்டேன். குட்டிமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு சரி வந்துட்டு இருக்கு. இதே காரணம் வச்சு ஊர் மக்களை கேட்காமலாம் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டேன், ஊரு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு பருப்பு தர மாட்டேன், அரிசி தர மாட்டேன், புளி தர மாட்டேன், வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டம்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறாங்க. அது மட்டும் இல்லப்பா, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறது, இந்த பக்கம் நடந்து போகும்போது சாடை பேசுறதுலாம் வச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் புளி குட்டி டென்ஷன் ஆயிடுவான். வயசான காலத்துல டென்ஷன் ஆகாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அண்ணா என்ன ஒரு 4 லிட்டர். சரி. வழக்கண்ண நாளைக்கு குட்டிமாவோட கல்யாண நாள். ஆமா, அத நம்ம வந்து பெருசா கொண்டாட போறோம். ஆமா. ஆனா ஆச்சா ரெடிப்பா, கொடுங்க. இந்தாங்க. இந்த 1500. 1500. நானே நன்றிண்ணே. ஓகேப்பா, போலாமா? வா. ஏய் சின்ராசே, அதெல்லாம் கூடப்பா குடியா. நீ போய் ஊர்காரெல்லாம் போய் பார்த்து பேசியா. நான் போய் இந்த ஜாமான் வீட்டுல போய் இறக்கி வெயிட் பாத்துறேன். நீ போ, இறக்கி போட்டு நான் நேரம் வரேன். சரி வா.